24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. அருமையான ஓரை, நல்ல நாள். இந்த நல்ல நாளில் முப்பெரும் சக்திக்கு தலைவியாக இருக்கும் சர்வ உலகத்துக்கு அம்மா, இந்த மக்களையெல்லாம் பாதுகாக்கும் பத்ரகாளி அம்மன் பாத திருவடியில் வணங்குறேன். அதைத் தொடர்ந்து துர்காதேவி அம்மனுடைய பாத திருவடியை வணங்குறேன். அதைத் தொடர்ந்து மகாலட்சுமி பாத திருவடியை வணங்குறேன். பெருமாளுடைய அம்சம் மகாமேரு திருவடியை வணங்குறேன். உற்சவ சக்தியாக விளங்கும் துர்காதேவி திருவடியை வணங்குறேன். காமாட்சி தீபம், அகண்ட விளக்கு, அகண்ட தீபம், குத்துவிளக்கு தீபத்தை வணங்கி இப்பொழுது அம்மனிடத்தில் ஒரு அருள்வாக்கு வழங்குகிறேன். வருகிற 26ஆம் தேதி 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வருது. புதன்கிழமை குரு பெயர்ச்சி மாறியதை முன்னிட்டு காலையில் சிறப்பு யாகமும், முப்பெரும் சக்திக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரமும், வராக அம்மனுக்கும் நவசக்திக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு ஆராதனையும், நவலிங்கே ஈஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும், கிருஷ்ணர் பெருமாள் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. எல்லோரும் கலந்து கொண்டு இந்த குரு பெயர்ச்சி அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய அன்புக்குரிய அமெரிக்காவில் வாழும் 2 ஆண்டு காலமாக எனக்கு துணையாக இருக்கும் பத்ரகாளியினுடைய அன்பு மகள், செல்ல மகள், ஜோதிட திலகம், வாக்குத்தாய், அன்புக்குரிய சுவாமி கமலா ராமசாமி அவங்க குடும்பத்தார் சார்பிலும், அவங்களுடைய 2 மகள் சார்பிலும் இன்றைய அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மையாருக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து அவங்க குடும்பம் பல்லாண்டு வாழ ஒரு பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் ஆலயத்துக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் தொழிலதிபர் வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி லதா, அவங்களுடைய அன்பு மகன் டாக்டர், அவங்களுடைய அன்பு மகள் டாக்டர் மருமகள், அவங்களுடைய பேரன், அவங்க குடும்பத்தார் செய்யும் தொழில் சங்கட நிவர்த்தியாகி மிகப்பெரிய செல்வசீமான வாழ ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். அதைத் தொடர்ந்து தெய்வத்தாய், ஞானாத்தாய், அருள்